இந்தியாவின் தென்மேற்கு கடைசி முனை, 3 கடல்கள் சந்திக்கும் புனித நிலம், முத்துப் பொங்கிய கடல், மிளகு மணந்த காற்று, வெளிநாட்டுக் கப்பல்கள் நிறைந்த துறைமுகம். இது ஒரு நகரம் அல்ல, இது சங்ககால தமிழரின் பெருமை, கடல் பேசும் வரலாறு. கன்னியாகுமரி. இந்த மண்ணை யார் யார் ஆட்சி செய்தார்கள்? இந்த கடலோர நகரம் எப்படி பல பேரரசுகளின் கனவாக மாறியது? இன்று நாம் 2000 ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செய்யப் போகிறோம். கன்னியாகுமரி பகுதி சங்க காலத்தில் மிக முக்கியமான துறைமுகம். அப்போது இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். தென் தமிழகம் முழுவதையும் ஆட்சி செய்த வம்சம். தலைநகர் மதுரை. கடல் வர்த்தகத்தில் மிகப்பெரிய சக்தி. கன்னியாகுமரி கடலோரம் வழியாக ரோமானியர்களுடன் வர்த்தகம் நடந்தது. முத்து, மிளகு, மணிமகுடம் அனைத்தும் இங்கிருந்து ஏற்றுமதி. பாண்டியர் ஆட்சி காலத்தில் இந்த பகுதி பாதுகாப்பான வர்த்தக மையமாக இருந்தது. சேரர் வருகை. சேரர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள். கன்னியாகுமரி சில காலங்களில் சேரர் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அவர்கள் கடல் மற்றும் மலை இரண்டையும் இணைத்த வர்த்தக பாதையை கட்டுப்படுத்தினர். சங்க இலக்கியங்களில் சேரர் கடலோர வெற்றிகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த காலத்தில் கன்னியாகுமரி கடலோரம் ஒரு முக்கியத்துவமான முதலீட்டு பகுதியாக இருந்தது. சோழப் பேரரசின் தாக்கம். சோழர்கள் தென்னிந்தியாவை முழுமையாக கைப்பற்றியபோது கன்னியாகுமரி பகுதியும் அவர்களது ஆட்சிக்குள் வந்தது. முக்கிய மன்னர் ராஜேந்திர சோழன். கடற்படை சக்தியை அதிகரித்தவர். தெற்கு பகுதிகளில் ஆட்சி உறுதி செய்தவர். சோழர்கள் காலத்தில் கோவில்கள் கட்டப்பட்டது. கடற்படை வளர்ச்சி. வர்த்தகம் வலுப்பெற்றது. கன்னியாகுமரி கடல் சோழ கடற்படைக்கு முக்கிய வழித்தடம். 18ஆம் நூற்றாண்டில் பெரிய மாற்றம். திருவிதாங்கூர் காலம். இந்த வம்சம் கன்னியாகுமரி பகுதியை கட்டுப்படுத்தியது. முக்கிய மன்னர் மார்த்தாண்டவர்மா திருவிதாங்கூரை வலுவான ராஜ்யமாக மாற்றினார். வெளிநாட்டுப் படைகளை தோற்கடித்தார். நிர்வாக அமைப்பை மாற்றினார். 1956 வரை கன்னியாகுமரி திருவிதாங்கூரில் இருந்தது. 1956 மாநில மறுசீரமைப்பில் கன்னியாகுமரி தமிழ்நாடுடன் இணைக்கப்பட்டது. இதனால் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. பாண்டியர், சேரர், சோழர், திருவிதாங்கூர் பல பேரரசுகள் மாறின. ஆனால் கடல் மட்டும் மாறவில்லை. அலைகள் இன்று கூட அந்த வரலாற்றை சொல்கின்றன. இது ஒரு நகரத்தின் கதை அல்ல, இது ஒரு நாகரீகத்தின் கதை. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர். மறக்காம தனி ஒருவன் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.